மதுரை சொத்து வரி முறைகேடு வழக்கை விசாரிக்க மூத்த ஐபிஎஸ் அதிகாரி தலைமையில் விசாரணை குழு அமைத்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்திரன் வழங்கிட கேட்கலாம். சந்திரன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். மதுரை மாநகராட்சி சொத்து வரி முறையை தொடர்பான வழக்கு சிபிஐ மாற்றக்கூடிய வழக்கை தென்மண்டல காவல்துறை தலைவரும் காவல்துறை ஆணையரும் மூத்த ஐபிஎஸ் அலுவலர் தலைமையில் விசாரணை குழு அமைத்து விசாரணை அறிக்கை தாக்கத்தை மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. மாநகராட்சி ஆணையரை இந்த புகாரை அளித்திருக்கையால் இதனை எளிதாக கையாள இயலாது. குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் எவ்வாறு இதுபோன்ற பலமிக்க நபர்களை விசாரிக்க இயலும் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். 9 மாதங்களை கடந்தே வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வழக்கு பதிவு செய்ய ஏன் இவ்வளவு காலதாமதம்? இது விசாரணை நேர்மையை சந்தேகிக்கின்றதை எழுப்புகிறது என நீதிபதிகள் கூறியுள்ளனர். அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களும் இந்த முறையீட்டில் ஈடுபட்டுள்ளனர். முதல்வரின் அறிவிப்பின் பேரில் 7 பேர் ராஜினாமா செய்துள்ளனர். ஆகவே அரசு வழக்கு நேர்மையை விசாரித்து உண்மை வெளிப்பட நடவடிக்கை எடுக்கும் எனவும் நீதிபதிகள் கூறியுள்ளனர். பொதுமக்களின் நம்பிக்கை உறுதிப்பட்ட ஐபிஎஸ் தரத்திலான அலுவலரை கொண்டு இந்த வழக்கு விசாரணை கண்காணிக்கப்பட வேண்டும். விசாரணை தொய்வில்லை என்பதையும் எவ்வளவு பலன்களாக இருப்பினும் முறையாக விசாரிக்கப்படுவதை அவர் உறுதிப்படுத்த வேண்டும் என நீதிபதிகள் கூறியுள்ளனர். வழக்கை விசாரிக்க காவல்துறையினர் இந்த முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் இந்த வழக்கை மதுரை மாநகர காவல்துறை விசாரித்தால் உண்மை வெளிவராது என மதுரை தரப்பு நீதிபதி தெரிவிக்கப்பட்டது. மதுரையை சேர்ந்த அதிமுக கவுன்சிலர் ரவி மதுரை பொதுநல வழக்கு தாக்கல் செய்தார். அது சமீபத்தில் மதுரை மேயர் தலைமையில் பெரிய அளவிலான சொத்து வரி முறையீடு நடைபெற்ற தெரிய வந்தது. இதனால் பலரும் பல கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் முறையான வரியை செலுத்த தெரிய வந்தது. இதனால் மாநகராட்சி பெரிய இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க கோரியிருந்தார். இந்த வழக்கு இன்று நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம், மரிய கிளார்க் அமர்வு விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பில் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக 7 நபர்கள் ராஜினாமா செய்யுமாறு முதல் உத்தரவின் அடிப்படையில் அவர் ராஜினாமா செய்துள்ளனர் என தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து தென்மண்டல காவல்துறை தலைவர் மதுரை மாநகர காவல் ஆணையர் தலைமையில் சிறப்பு விசாரணை குழு அமைத்து மூத்த ஐபிஎஸ் அடிப்படையில் விசாரணை செய்து நீதிமன்ற ஐக்கிய தாக்கத்தை உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை 25ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.